உம்மை விசுவாசிக்கின்ற உள்ளங்களிலெல்லாம் அன்பின் தீயை மூட்டி எழுப்புகின்றவரே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் உள்ளத்தின் தியானமும் உம்முடைய திருமுன்னிலையில் எப்போதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் எல்லோரையும் இந்த நற்செய்தி ஞாயிறிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு அருளும் திருவாக்கு அது எசாயா இறைவாக்கு நூல் 58ஆம் அத்தியாயம் 8ஆம் வாக்கியம். எசாயா 58:8. விடியற்காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும். ஆண்டவரின் மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்போது உன் ஒளி விடியல் போல் எழும்பும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும்பும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். இந்த திருவாக்கால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 8ஆம் வாக்கியம் இப்படி துவங்குகிறது. அப்பொழுது, அப்படிதான் வருது அந்த வாக்கியம். அப்பொழுது உன் ஒளி வரிசையாக வருகிறது. விடியல் போல எழும்பும். நலமான வாழ்வு துளிர்க்கும். நேர்மை உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவரின் மாட்சி உன்னை பின்னால் காக்கும் என்கின்ற இந்த ஆசி மொழிகள் அப்பொழுது என்கின்ற அந்த ஒரு சொற்றொடரோடு தொடர்ந்து வருகிறது. அப்போ நாம் அதை படிக்கும் போது நமக்கு உடனே ஒரு கேள்வி எழும்பும் இல்லையா? எப்பொழுது அப்படின்னு நமக்கு தோணும். அதனால தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகள் நமக்கு அந்த கேள்விக்கு விடையாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களுடைய ஆன்மீக வாழ்வை பற்றிய ஒரு தெளிவை கொடுக்கிறார். இஸ்ரேல் மக்கள் நோம்பிருப்பது, உபவாசிப்பது என்றால் அவர்கள் சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பலில் அமர்ந்து கொண்டு முகத்திற்கு எண்ணெய் பூசாமல் தலையை வாராமல் ஒரு விதமான சோக முகத்தோடு இருப்பதுதான் நோன்பு. வைத்த காலியா போட்டா அது என்னது? உபவாசம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், அதுவல்ல நான் விரும்பும் உபவாசம். நான் விரும்பும் உபவாசம், நான் விரும்பும் ஆன்மீக வாழ்வு எது என்பதை 6ஆம் 7ஆம் வாக்கியத்தில் மிக அழகாக சொல்லுகிறார். கொடுமை தலைகளை அவிழ்ப்பது, நுகத்தின் பிணையல்களை அறுப்பது, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்வது, எவ்வகை நுகத்தையும் உடைப்பது அன்றோ நான் தெரிந்து கொள்ளும் நோன்பு உபவாசம். அப்படியானால் இங்கு விடுதலையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆன்மீக வாழ்வு மக்களுடைய விடுதலையை மையமாக கொண்டிருக்க வேண்டும். அதனால தான் இன்னைக்கு பலர் கிறிஸ்தவ நாடுகளை சாடுகிறார்கள். என்ன சாடுகிறார்கள்? இயேசு ஆண்டவர் விடுதலையை பற்றி பேசினார். ஆனால் நீங்கள் இயேசு ஆண்டவர் பெயரை சொல்லி உலகத்தின் நாடுகளை பிடிக்கிறீர்கள் இல்லையா? வளர்ந்துவிட்ட இந்த பொதுநோக்கு சிந்தனையில், முற்போக்கு சிந்தனையில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. கிறிஸ்து எல்லோரையும் விடுதலை செய்தார். அடிமைப்பட்டிருந்த மக்களை விடுதலை செய்தார்.
ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் பெயரை சொல்லி இன்னும் பல நாட்டை பிடிக்கவும் அவர்களை அடிமைப்படுத்தவும் நினைக்கிறீர்களே. ஆனால் ஆண்டவர் உண்மையில் அப்படி கூறவில்லை. அவர் சொல்லுகிறார், எவ்வித நுகத்தையும் அகற்றுவது அன்றோ எனக்கு பிரியமான உபவாசம், ஆன்மீகம். அப்படியானால் இன்றைக்கு நற்செய்தி என்று சொன்னால் நாம் ஒரு மனிதரை அவருடைய எல்லா பிடியிலிருந்தும் விடுவிப்பதுதான் நற்செய்தி. இயேசு அதைத்தான் செய்தார். பல எடுத்துக்காட்டுகளை நம்மால் கூற முடியும். நாம் பாடின அந்த பாட்டு, என்ன பாட்டு? ஆத்தும ஆதாயம் செய்யும். அதில் வரும் ஒரு வரி, கிணற்று அருகிலே போய் அவர் இருந்து ஊழியம் செய்தார். சமாரிய பெண், அவருடைய சமூகம் அவருக்கு போட்டிருந்த அனைத்து கட்டுப்பாடுகள், விதிகள், அவை எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து அந்த சமாரியரோடு இயேசு தங்கி அங்கு அந்த சமாரியா என்கிற கிராமத்தில், நகரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை இயேசு கொண்டு வந்தார். என்ன மகிழ்ச்சி? அவர்களுடைய இழி நிலையிலிருந்து தான் மெசியா என்பதை அவர்களுக்கு அறிவித்து அவர்களை நற்செய்தி பணியின் முதல் பெண்மணியாக மாற்றினார். ஏன்னா மேசியா ஒருவர் வந்திருக்கிறார், அவர்தான் மெசியாவா என்று வந்து பாருங்கள் என்று சொன்ன முதல் பெண் மிஷினரி அந்த சமாரிய பெண் தான். இன்னைக்கு அக்கா சொன்னாங்க இல்லையா, பொக்கிஷ அக்கா, நான் தான் பேராயத்தில் முதல் பெண் மிஷினரின்னு. அதுபோல் திருமறையில் முதல் பெண் மிஷினரி இந்த சமாரிய பெண் தான். அவர் தான் போய் சொல்லுவார், ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் என் கூட பேசிட்டு இருந்தாரு, அவர் என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லிவிட்டார், ஆன்மீகத்தையும் எனக்கு போதித்தார், கடவுளை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னார், ஒருவேளை அவர்தான் மெசியாவாக இருப்பாரோ, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, இயேசுடைய அறிவுரைகள், ஆலோசனைகளை கேட்கிறார்கள். அப்புறமா அந்த பெண்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? உன் பேச்சினால் அல்ல, ஏம்மா நீ சொல்றதுனால நாங்கள் ஒன்றும் இயேசுவை இப்போ நம்பலை, அவர் நம்ம வீட்டாண்டே வந்து தங்கி இருந்து நம்மளோட இருந்து நம்மளோட பேசி பழகி நிறைய காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, இதனால தான் நாங்கள் இயேசுவை இப்போ நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து சமூக பிடியிலிருந்து இந்த பெண்மணியை, இந்த சமாரியா நகரத்தை விடுவித்திருக்கிறார். அதுதான் அந்த நாளில் இருந்த மிகப்பெரிய நற்செய்தி, மகிழ்ச்சி. நாம் பல நேரங்களில் நற்செய்தி என்பதை வெறுமன இவாஞ்சலைசேஷன் என்கிற நோக்கோடு கூட மட்டும் நாம் பார்க்கிறோம். ஆனால் நற்செய்தி என்பது சமூக பணியோடு இணைந்து செயல்பட வேண்டும். ஆகையினால தான் நம்ம பொக்கிஷ் அம்மா சொன்னாங்க, நாங்கள் நம்ம மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கு மாத்திரைகளை எல்லாம் வாங்கி கொண்டு நோயாளிகள் இருக்கிற கிராமப்புறங்களுக்கு சென்று அவர்களுக்கு இந்த மருந்து மாத்திரைகளை கொடுத்து அதனோடு கூட இயேசுவினுடைய அன்பையும் பற்றி நாங்கள் சொல்லுவோம். அவர்களுக்கு படிப்பதற்கு வசதி இல்லை, ஆகையினால் நம்முடைய பேராயத்தின் விடுதிகளில் அந்த படிவத்தை வாங்கி கொண்டு வந்து விடுதியில் சேர அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு கல்வியை கொடுக்கிறோம். அப்போ இயேசுவை பற்றி சொல்லுவது என்று சொன்னால் அந்த மக்கள் எவ்வகை அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருவது நற்செய்தி பணி. நற்செய்தி பணி. நான் படித்த கல்லூரியினுடைய வரலாறு எங்களுக்கு சொல்லப்பட்டது. பலருக்கு தெரியும். எங்களுடைய கல்லூரி மதுரை அரசரடி கல்லூரியின் பேராசிரியராக அருள் பணி முனைவர் தியான் சந்த் கார் அவர்கள் இருந்தார்கள். அவர் அந்த முதல்வராக இருக்கிற போது ஆர்டிஏ என்கின்ற ஒரு கிராம விளை நிலம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை சந்தித்து அங்கே இருக்கிற சிக்கல்கள் என்ன, போராட்டங்கள் என்ன, எவ்விதத்திலே இந்த கல்லூரி அவர்களுக்கு உதவ முடியும் என்று கேட்கிற போது அங்கே ஒரு பெரிய குளம் இருக்கு. ஆனால் அந்த குளத்திலிருந்து
இப்பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு தண்ணீர் வராது. அந்த குளத்தின் பாசனத்தை எல்லாம் உயர் சாதி என்று சொல்லிக் கொள்ளுகிற மக்களே பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த குளம் பொதுவானது, அரசுக்கு சொந்தமானது. இப்போ இவர்கள் போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பார்த்தார்கள், ஒன்றும் நடக்கலை. அப்போ இரவோடு இரவாக இந்த முதல்வர் தன்னுடைய மாணவர்களை அழைத்து கொண்டு அந்த அரசரடி இறையல் கல்லூரியில் இருக்கிற கிறிஸ்தரசர் வழிபாட்டு மனையில் இரவு ஜெபித்து விட்டு, ஆண்டவரே விடுதலை பணிக்காக செல்கிறோம், நீர் எங்களோடு கூட வாரும் அப்படின்னு போய் அங்கே இருக்கிற கம்மாவை உடைச்சி வாய்க்கால் வழியா இந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் அவர்கள் தண்ணீர் விட்டார்கள். இது பெரிய பிரச்சனையாகி கலெக்டர் வரைய போய், அப்புறம் கலெக்டர் வந்து தான் அவருக்கே தெரிய வருது, இந்நாள் வரை இந்த தண்ணீர் இந்த பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு பயன்படாமல் இருக்கிறது, அது இப்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்று சொல்லி அவர் தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி விட்டு போனார். அதன் பின்பு அந்த கிராமத்தில் இயேசுவை பற்றி அறிவிக்கின்ற போது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம் மக்களுடைய எவ்வித அடிமைத்தனத்திலும் இருந்து அவர்களை விடுதலை செய்வது. ஒன்று. இரண்டாவது குறிப்பு இங்க இருக்கு, 7வது வசனம் படிங்க. பசித்தவனுக்கு ஆகாரம் கொடு, இடம் இல்லாதவருக்கு உன் இடத்தில் இடம் கொடு, உடை அற்றவரை கண்டால் உடையை கொடு. பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க வசனம். பசித்தவனுக்கு உணவு கொடு, உடை இல்லாதவனுக்கு உடையை கொடு, உறைவிடம் இல்லாதவருக்கு உன்னால் முடிந்தால் உறைவிடம் ஆதரவு கொடு என்று சொல்லுகிறார். இந்த மூணும் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள், அடிப்படை உரிமைகள் இந்த மூன்றும்: உணவு, உடை, உறைவிடம். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிறார், இந்த மூன்றையும் நீங்கள் செய்ய தவறி போனீர்கள், ஆகவேதான் இப்போது பாபிலோன் சிறையிலே நீங்கள் சிறை வாழ்வு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மூன்றையும் செய்வீர்களே ஆனால் அதுதான் எனக்கு விருப்பமான நோன்பு, உபவாசம், ஆன்மீகம். இதை செய்வீர்களே ஆனால் உங்களுடைய ஒளி விடியல் போல எழும்பும், உங்கள் நலமான வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், நீங்கள் சீக்கிரமாக விடுதலையாகி பாலும் தேரும் ஓடுகிற வாக்கு பண்ணப்பட்ட அந்த நாட்டில் குடியேறுவீர்கள். ஆண்டவருடைய மாட்சி உங்கள் பின்னாக காக்கும். நீங்கள் இதுபோல் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்களே, அந்த நேர்மையான வாழ்க்கை உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லுகிறார். இதை ஏன் அவங்களுக்கு சொல்றாரு? உணவு கொடு, உடை கொடு, உறைவிடம் கொடுன்னு ஏன் சொல்றாரு? ஏன்னா ஒரு காலத்துல அவர்களுக்கு உணவு இல்லை, உடை கூட இல்லை, உறைவிடம் இல்லை. எகிப்தில் இவர்களெல்லாம் அடிமைகளாக இருந்தார்கள், மதிப்பற்ற மக்களைப் போல் இருந்தார்கள், அடிமைகள். அவர்களுக்கு என்று எந்த உரிமையும் கிடையாது. அந்த பார்வோன் அரசன் சொல்லுவான், உங்களுக்கு சாப்பாடுலாம் இனிமேல்ட்டு கொடுக்க முடியாதுப்பா, நீயே போய் என்ன பண்ணு, சாப்பாடு செஞ்சிக்கோ, தேடி கண்டுபிடிச்சிக்கோ. ஆனால் இப்போ செய்கிறிய 100 டன்னு செங்கல் 200 டன்னு செய்யணும், வேலை பளு அதிகம், உணவும் தரமாட்டாங்க, ஆனால் அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும். உணவுக்கு அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்க. வரலாற்று ஆசிரியர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? அவங்க உணவு செஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் நேரம் இருக்காது, செய்யறதுக்கு என்ன இருந்திருக்கும் அவங்க கிட்ட? இலை தழை ஏதோ அங்கங்கே இருக்கிற பழம் அது இது ஏதாவது சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்திருப்பாங்க. எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்கள். உடையை பற்றி கூட அவர்கள் கவலைப்பட்டு இருக்க மாட்டார்கள், உறைவிடம் அவர்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட உங்களைத்தான் கடவுள் அழைத்து சீனாய் மலையில் உடன்படிக்கை செய்து
உலகத்தின் மக்களே எல்லாரும் பாருங்கள், மதிப்பற்று அடிமைகளைப் போல் இருந்த மக்களை இப்போது என் சொந்த மக்களாக நான் மீட்டு இருக்கிறேன். இனி அவர்கள் என்னுடைய மக்கள், கடவுளின் மக்கள் எனப்படுவார்கள். நான் அவர்களுடைய கடவுளாக இருப்பேன் என்று சொல்லிதான் இந்த உடன்படிக்கையை அவர்களோடு சீனாய் மலையில் செய்து கொள்ளுகிறார். அவர்களுக்கு 40 ஆண்டுகள் மன்னாவை கொடுக்கிறார். நான் தான் உங்களுக்கு உணவளிப்பேன் என்பதை காட்டுகிறார். அவர்களுக்கு கானான் நாட்டை கொடுத்த பிற்பாடு நான் உங்களுக்கு நிலையான நாட்டையும் வீட்டையும் கொடுத்திருக்கிறேன் பாருங்கள் என்று சொன்னார். ஆனால் இதையெல்லாம் அவர்கள் மறந்து போனார்கள். ஆண்டவர்தான் நமக்கு உணவும் உடையும் உறைவிடமும் தந்திருக்கிறார் என்பதை மறந்து போனதினால், அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளாததால் அவர்கள் பாபிலோனிய சிறைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆகவேதான் இங்கே மீண்டும் அவர்களுக்கு கடவுள் நினைப்பூட்டுகிறார், நீங்கள் செய்யத்தக்கவர்களை செய்யுங்கள். உணவை பகிர்ந்து கொடு, உடையை பகிர்ந்து கொடு, உறைவிடம் தேவைப்படுவோருக்கு ஆதரவாக இருக்கட்டும். நேற்று ஒரு இல்ல இறை ஒப்படைப்புக்கு சென்றிருந்தேன். இந்த சிந்தனையிலேயே இருந்ததினாலே அந்த வீட்டிற்கும் இதைத்தான் நான் சொன்னேன். உங்களுடைய வீடு ஆகாரம் பிறருக்கு கொடுக்கின்ற வீடாக இருக்க வேண்டும். உங்களுடைய வீடு உடை இல்லாதவருக்கு உடையை தருகின்ற வீடாக இருக்க வேண்டும். உங்களுடைய வீடு ஆதரவற்று இருக்கிற மக்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற வீடாக இருக்க வேண்டும். அப்படி மாறுமேயானால் உங்கள் ஒளி விடியலை போல எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உங்கள் நேர்மை முன்னாக போகும், நீதி, கடவுளின் நீதி பின்னாக காக்கும் என்று சொன்னேன். நம்முடைய வீடுகளும் நற்செய்தியின் வீடாக மாற வேண்டுமேயானால் விடுதலை பணி செய்ய வேண்டும். இல்லாதவர்களுக்கு நம்முடைய பணியை செய்ய வேண்டும். அதைத்தான் மத்தேயு 9:25 அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம். இல்லாத இவர்களுக்கு எதையெல்லாம் நீங்கள் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ நற்செய்தி என்று சொன்னால் நமக்கு தெளிவான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். ஒன்று, நற்செய்தி என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பது. அதனோடு கூட எவ்வித அடிமைத்தனத்தில் மக்கள் இருந்தாலும் அவர்களை விடுதலை செய்வது. விடுதலைத்தான் அந்த மக்களுக்கு நற்செய்தியாக அமையும். இரண்டாவது, நம்முடையவைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்வது நற்செய்தி. ஒருவர் பசியாக இருக்கிறார், அவருக்கு இயேசுவை மட்டும் சொல்லிவிட்டு வந்தால் அவருடைய பசி தீர்ந்து விடுமா? அவருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்து நீ ஒரு டீ சாப்பிடுப்பான்னு சொன்னா அவருடைய வயிறும் ரொம்ப, அவருடைய ஆன்மாவும் ரொம்ப. இதுதான் நற்செய்தி என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இதை செய்யவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பேராயத்தினுடைய செம்பொருள் செல், சொல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த நன்மைகளை நாம் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்த விடுதலையை பிறருக்கு எடுத்து சொல்லி அவளை விடுதலை வாழ்வுக்கு நேராக வழி நடத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற உடைமைகள், அவற்றை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கிற போது ஆண்டவர் நம்மை இன்னும் பலருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார் என்பதில் எள்ளளவும் ஐயம் இல்லை. கடவுள் ஆபிரகாம் வழியாக இந்த உலகை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். விசுவாச கூட்டத்தார் எல்லோரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்படியானால் நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகள். உங்களாலும் என்னாலும் தான் இந்த உலகுக்கு, நாம் வாழ்கின்ற சமூகத்திற்கு ஆசி என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நீங்களும் நானும் தான் நற்செய்தி. உங்கள் வழியாகவும் என் வழியாகவும் தான் இந்த உலகுக்கு ஆசி. அப்படியானால் நீங்களும் நானும் இந்த இறை வார்த்தையின்படி விடுதலை வாழ்வை நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொள்ளுகிற போது ஆண்டவர் இன்னும் நம்முடைய ஒளியை பிரகாசமாக மாற்றுவார். நம்முடைய விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல அது அநேகருக்கு ஒளி தருகின்ற வாழ்வாக அது அமையும். நம்முடைய வாழ்வும் நலமான வாழ்வாக அமையும்.
பிறருக்கும் அது நலமாக அமைந்திருக்கும். இப்படி நாம் செய்து வாழ்வோமே ஆனால் நம்முடைய நீதி நமக்கு முன்பாக செல்லும். ஆண்டவருடைய மாட்சி நம்மை பின்னாக காக்கும். இறை அருள் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதாக. ஆமென்.